அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, சின்ன ஒரு குட்டி பதிவு தான். புக்கு வச்சு ரெஃபர் பண்ணி தான் போடுதேன். காயின் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதை அந்தந்த இடத்துல ஒண்டி சேவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. ராஜேஷ் கலெக்ஷன் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் நீடூழி நலமுடன் வாழ வாழ்த்துக்கள். அந்த 5 ரூபா காயினை பூரா டிஃப்ரெண்ட் இயர் வரைய பிரிக்கையில் ஒரு சின்ன ஒரு குட்டி ஒரு நாணயம் கிடச்சிச்சு. இது சிங்கம் நேரம் இருக்கா இல்லைங்க, வாரேன். இது அப்படியே இந்த சிங்கத்தை அப்படியே டேர்ன் பண்ணால் 5 நேரம் இருக்காது. 11 o'clock 5 rupees இருக்கா. சரி, இப்போ இந்த 5 நேரம் வைப்போம். 5 நேரம் வச்சுட்டேன்னா 5 rupees 1995 கொல்கட்டா மின்ட் வச்சுட்டேன்னா இது கூட ஒரு எரர் காயின் தான். மேலே ரிம்மே கிடையாது, கீழே ரிம்மும் அதுக்கு கீழே போட்டு அந்த மாலை மாதிரி இருக்கும். மேலே ரிம்மே கிடையாது. இது ஒரு சின்ன குட்டி ஷிஃப்ட் எரர் தான். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 5 நேரம் வச்சிட்டேன்னா டேர்ன் பண்ணுறேன். நேர சிங்கம் இருக்காது, 11 o'clock இருக்கும். நான் இப்படி திருப்பிட்டோம்னு நினைக்காதீங்க. அந்த சிங்கத்தை அப்படி இந்த ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு சிங்கத்தை அப்படி திருப்புறேன். 5 நேரம் இருக்கும். நேரம் இருக்கா, கீழே வச்சு திருப்பவா. 1995 இந்த 163க்கு நேரம் வைப்போம். இப்போ நேரம் வச்சுருக்கேன்னா இதை அப்படியே டேர்ன் பண்ணுறேன். இந்த பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 1995 அப்படியே டேர்ன் பண்ணுறேன். அந்த சிங்கம் 11 o'clock இருக்கும். கிளாக் எரர். இந்த சிங்கத்தை நேரம் வைக்கிறேன். அந்த 163க்கு நேரம் வைக்கிறேன். அதை அப்படியே டேர்ன் பண்ணுறேன். அப்படியே டேர்ன் அந்த 5 ஜாயிலாக இருக்கும். இப்படி நேரம் இருக்காது, இப்படி இருக்கும். இப்படி இருக்கிற சமயம் இதை இப்படியே திருப்பினா சிங்கம் நேரம் இருக்கும். சிங்கம் நேரம் இருக்கா, கையில் வச்சு காமிக்க. இது ஸ்ட்ரைட்டு. டேர்ன் பண்ணுறேன். அஞ்சு நேரம் இருக்காது, 11 o'clock இருக்கும். சரி, இப்போ 5 நேரம் வைக்கிறேன். டேர்ன் பண்ணுறேன். சிங்கம் 11 o'clock இருக்கும். கிளாக் எரர் 11 o'clock. ஒரு 1000 காயின் 2000 காயின் இருக்கும். ஒவ்வொரு காயினுமே பார்ப்பேன், எரர் இருக்கா, எரர் இல்லையா, எழுத்துக்கள்லாம் கரெக்டாக இருக்கா, எழுத்துக்கள்லாம் அழிஞ்சிருச்சா, என்ன ஏதுன்னு சொல்லி ஒவ்வொன்றையுமே நான் நல்ல ஃபுல்லாக. இது செக்யூரிட்டி எட்ஜ் உள்ள காயின். ஆனால் செக்யூரிட்டி எட்ஜெலாம் இதில் இல்லை, ரெண்டுமே ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதுவே ஒரு ரேர் காயின் தான். ஆனால் இது மாதிரி காயின் நிறைய கிடைக்கிது, அதனால் ரேர் இல்லாமல் போச்சு. அதில் இந்த ஒரு காயின் ஒவ்வொரு காயினையுமே வச்சு பார்ப்பேன். 2000 காயின் வச்சு பார்ப்பேன். அப்படி வச்சு பார்த்ததில் இந்த ஒரு காயின் மட்டும் லேசாக ஒரு 11 o'clock எரரில் இருக்குது. வெறும் 200 ரூபா இந்த காயின். வேணுங்க வாங்கிக்கோங்க. காயினுக்கு காசு கிடையாது. ஒரு 2000 காயினை நான் சர்ச் பண்ணி ஃப்ரண்ட்டு பேக்கு நேரம் இருக்கா என்ன இருக்கான்னு அதுக்குரிய கூலி தான். அதுவும் கூலி 2000 ரூபா எடுக்கணும். நான் வெறும் 200 தான் கேட்டிருக்கேன். 2003 இதை மின்ட்டை காமிக்கிறேன். இது ஒரு ஹைதராபாத் மின்ட்டு, இது மும்பை மின்ட்டு, இது நொய்டா மின்ட்டு, இது கொல்கட்டா மின்ட்.
ஒரு 4 மின்ட்டு வச்சுருக்கேன். இது மும்பை மின்ட்டு கிடையாது. நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டேன். இது நொய்டா மின்ட்டு, இது மும்பை மின்ட்டு. இந்த இருக்கு வருங்க, இது மும்பை மின்ட்டு, இது நொய்டா மின்ட்டு, இது கொல்கட்டா மின்ட்டு. 4 காயின் வரிசைக்கு வச்சுருக்கேன். இந்த 4ம் சேர்ந்து எவ்வளோ தெரியுமா? வெறும் 50 ரூபா. காப்பர் நிக்கலே கிடைக்கிறதில்ல. கிடைச்சாலும் இந்த ஹைதராபாத் மின்ட்லாம் கிடைக்கிறதில்ல. நான் இதை ஃபுல்லாக வரிசைக்க வச்சு ஒரு 12 நாணயங்கள் வரிசைக்க வச்சு அதை நான் வந்து 500 கொடுப்பேன். 12 ஈயரும் வரிசைக்க வச்சு 500 கொடுப்பேன். அது ஒரு காயின் ஒரு 40 ரூபா விடும். இப்போ இந்த 4 காயினும் சேர்ந்து எவ்வளோ தெரியுமா? வெறும் 50 ரூபா. 100 ரூபா கூட கிடையாது. ஒரு காயினோட ரேட்டு 12,000 ரூபா விடும். 4 மின்ட்டும் சேர்ந்து, நீங்கள் ஒவ்வொரு மின்ட்டையும் செலக்ட் பண்ண வேண்டாம். 4 மின்ட்டும் சேர்ந்து வெறும் 50 ரூபா. இன்னொன்று மேலே வச்சுருக்கேன் பாருங்கள், ஒரு 10 காயின். 10 காயினுமே ஹைதராபாத் மின்ட்டு. ஒவ்வொரு நாணயமுமே ஹைதராபாத் மின்ட்டு. மின்ட்டை பார்த்துக்கோங்க, எல்லாத்துலேயுமே பார்த்துக்கோங்க. இந்த 10 காயின் சேர்ந்து எவ்வளோ தெரியுமா? வெறும் 100 ரூபா. அவ்வளோ சீப் ரேட்டு கொடுத்துருக்கேன். இந்த 10 காயினும் ஹைதராபாத் மின்ட்டு. 2003 10 காயினும் ஹைதராபாத் மின்ட்டு. இங்கே வலைத்தளத்தில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு காயின் 100 ரூபா. இன்றைக்கி வந்து உங்களுக்கு அவ்வளோ ஆஃபர். உங்களுக்கு இந்த 10 காயினும் சேர்ந்து வெறும் 100 ரூபா. 10 காயினுமே ஹைதராபாத் மின்ட்டு தான் தருவேன். வேறு மும்பை மின்ட்டு, நொய்டா மின்ட்டு, கொல்கட்டா மின்ட்டு கேட்க வேண்டாம். 10 காயினும் கல்கட்டா இது ஹைதராபாத் மின்ட்டு. வெறும் 100 ரூபா. இந்த 4 காயினும் சேர்ந்து வெறும் 50 ரூபா. வேணுங்க வாங்கிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு பதிவு போடணுங்கிறக்காண்டி போட்டேன். இது 4ஐயும் இன்னும் முன்னே தேடி எடுத்தேன். தேடி எடுத்ததுக்குரிய கூலி தான் வெறும் 50 ரூபா தான் கொடுத்துருக்கேன். இந்த 4 நாணயத்துக்கும் சேர்த்து குறைஞ்சது ஒரு 100 ரூபாயை சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி ரேட்டு 50 ரூபா, நாளைக்கு 100 ரூபாயாகும், 150 ரூபாயாகும். இந்த 10 காயினும் சேர்ந்து இன்றைக்கி 100 ரூபா, நாளைக்கு இது 200 ரூபாயாகும். 10 காயின் சேர்ந்து 1000 ரூபாயாகும். அது நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி இந்த 10 காயின் 100 ரூபா, இந்த 4 காயின் 50 ரூபா, மொத்தம் 14 காயினும் சேர்த்தா வெறும் 150 ரூபா. நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.